அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிரைஸ்ட் காஸ்பல் மிரக்கல் மிஷன் மூலியமாக ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வழி எது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, யாருக்கு கர்த்தர் வழியை காண்பிக்கிறார், எப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வழி தெரிகிறது என்று சொல்லி சங்கீதம் 25வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியம், சங்கீதம் 25வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். 5வது வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களிலே ஒன்றை தாவீது முன்னிறுத்துகிறார். என்னவென்று சொன்னால், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கீழே எழுதுகிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ தாவீதினுடைய அனுபவத்தில் அவருக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பாதை, அதுதான் தாவீதுக்கு முக்கியமான தேவையாக இருந்தது. அப்போ யார் யாருக்கு அவர் வழியை தெரிவிக்கிறார், பாதைகளை தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், 3 காரியத்தை அதே தாவீது அதே அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். என்னவென்று சொன்னால், 8வது வசனத்தில், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தவர்களாக, தன்னுடைய பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறவர்களாக, நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறவர்களாக, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஏங்குகிறவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்லி 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ யார் பாவி அப்படின்னு சொன்னால், தேவனை மறந்து, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ வேதத்தின்படி அவர்கள் பாவிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வழியை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். வேதத்தில் பாருங்கள், சகையு என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவனை மறந்து உலகத்திலே, உலக வேலைகளிலே, உலக ஆசைகளிலே மயங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்து, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்று உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன உடனேயே அவன் இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி அவன் தான் செய்த தவறுகளை அறிக்கை செய்கிறான். ஜனத்தாரும் சொல்லுகிறார்கள், பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போகிறாரே என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அநேகரால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் சகையு. ஆனால் பாருங்கள், அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தேவனோடு அந்த நடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை தான் பாதையாக, வழியாக நமக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் யாருக்கெல்லாம் தன்னுடைய வழியை தெரிவிக்கிறார் அப்படின்னா, பாவியாகிய மனுஷர்களுக்கு கர்த்தர் வழியை தெரிவிக்கிறார். 2வது காரியம்,
அதே 9வது வசனத்தில் இருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவும் மரண பரியந்தம் சாந்தமாக தம்மை தாழ்த்தி அவர் வாயை திறவாமல் சத்தியத்திலே நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களை அவர் நியாயத்திலே நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சாந்த குணம் நமக்கு வேண்டும். சமாதானமுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அது இல்லாமல் இருந்தால் நாம் நிம்மதியாக ஜெபிக்க முடியாது, நிம்மதியாக வேதத்தை வாசிக்க முடியாது, நிம்மதியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய வழியிலே நாம் நடக்க முடியாது. ஆகவே பவுல் எழுதுவது போல, எந்நேரத்திலும் எவ்வேளையிலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எழுதுகிறார். அந்த மன ரம்மியத்தை தான் இந்த இடத்துல சாந்த குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, 12வது வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷ பயம் கன்னியை வருவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனுஷர்களுக்கு பயப்படாமல், இந்த உலகத்துக்கு பயப்படாமல், பாவத்துக்கு பயப்படாமல், பிசாசுக்கு பயப்படாமல், தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதைத்தான் இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 3 காரியங்களை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். 1, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை பெற்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு போதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். கேட்ட சத்தியாசனங்கள் சங்கீதம் 25 சொல்லப்பட்டது போல, அன்பின் தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு நீர் கிருபையாக போதித்து தந்திருக்கு. அவ்வண்ணமாக நாங்கள் அந்த போதனையை வழிநடத்தும். எங்களுக்கு கிருபைப்பட்டோம். சகைக்கு எப்படியாக அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த மாதத்திலும் எங்களுடைய குடும்பங்களிலே ரட்சிப்பு அருள்வதற்காகவும் நீர் கிருபை செய்துள்ளபடியாக இறைமதன் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடுத்த நாமத்தால் வேண்டி இருப்பை கேட்கிறோம். ஜெபங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.